என்னங்க தளபதி இப்படி ஆயிடுச்சு? நீங்க நம்பின தமிழ்நாட்டு மக்களே உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. உங்களை அடிச்சுட்டு என்ன பண்ற, நம்ம பசங்க பேர் முன்னாடி எல்லார் பேர் முன்னாடியும் கொத்துன்னு ஆட் பண்ணிக்கோ. ஆமா, கொத்து பரத், கொத்து விமல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளாம் இனிமேல் கொத்தடிமை. We are proud Kottus. முட்டை கொத்தா, சிக்கன் கொத்தா, இல்ல மட்டன் கொத்தா, இல்ல பீஃப் கொத்தா? வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம்டா திமுக. எப்படி வியாபாரம்? சோசியல் மீடியாவை சமூக வலைத்தளங்களை நாம சரியா பயன்படுத்திக்கணும். எப்படிப்பா? நம்ம கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. இது எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லணும். என்னையா சொல்ற? ஆமாங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா இளைஞர்கள் திமுக நோக்கி தான் வருவாங்க. அங்க பாரு. கருணாநிதி தோல்வி நிலையே போடி வருகிறார். தேமுதிக மட்டும் 9 தொகுதி ஜெயிக்கல. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அவர் இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் சிட்டி மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு கொளத்தூர் தொகுதியில. அதுக்கு மேல யாரும் ஒரு தொகுதிக்காக செய்ய முடியாது. அவரே இன்னைக்கு தோல்வியை சந்தித்து இருக்கிறார். எந்த தடையும் இல்லாம மக்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம அட்வான்ஸா செயல்படுற காரணத்தாலதான் இப்போ டேக் ஆஃப் த நேஷன். அறிவு கட்டவனே, டேக் ஆஃப் த நேஷன். 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. டேய் முட்டா பயமான திமுகவை பார்த்தா என்னைக்குமே ஒரு சிலருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குன்றதுக்காக பயமா அது கடிச்சிடாத. என்னடா பால் விளம்பரத்துல பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? எந்த முதியவரும் இல்லாமல் செஞ்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக. யாரா உங்க பெரியப்பாவா? நம்ம 200 ரூபாய் ஊக்கி தான். வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயே வீடு தேடி வந்து துணை முதல்வரை இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்ல தேமுதிக. பொய் பேசுங்கடா, கொஞ்சம் பார்த்து பேசுங்கடா. எல்லாரும் முட்டாள்கள் கிடையாதுல்ல. நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்ச பத்தி இந்த கிண்டலும் கிண்டலமா பேசிட்டு தானே இருப்பாங்க. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சொல்றேன்டி நீ பீட 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 எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு வர யாரும் முறைக்கிறா இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ. அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட் எல்லாம் போட்டு வரோம்ல, ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காருன்னா, பதவி போன காலத்துல வந்து அறிக்கையாக வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.